ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பேபி பொட்டேட்டோ பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் நம்ம வீட்டிலையே. ஏன்னா பேபி பொட்டேட்டோ நம்ம சில நேரம் வாங்கி வச்சுருப்போம். நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜ் பிரியாணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ எண்ணெயோட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், கரைஞ்சிடக்கூடாது. அந்த மிளகாய் பொடி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பேபி பொட்டேட்டோவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்தையும் நான் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். அதில் இந்த பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை வந்து உடச்சி போட்டிருக்கேன். கிராம்பு 2 போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்டார் அன்னாசி வந்து 2 போட்டிருக்கேன். ஸ்டார் அன்னாசி அந்த கல்பாசி இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த பிரியாணி இலை இல்லைன்னா வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அது மட்டும் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. அதோட பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது 1 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வரையிலே நான் பச்சை மிளகாய் முழுசாகவே போட்டுட்டேன். நான் வந்து கட் பண்ணலை. முழுசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் அப்படியே போட்டுட்டேன். இதோட நான் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டேன். ஏன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுன்றதுக்காக. நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அதுவும் எண்ணெய் வெங்காயம் வதக்கையிலே நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கடுத்து நான் ஒரு 2 சின்ன தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்குங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்காதீங்க. தக்காளியும் கொஞ்சம் வெந்துடுச்சு. அதோட மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட மல்லிப்பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஏன்னா வந்து அந்த இது கீழே பிடிச்சிடக்கூடாது. அதனால் நான் வந்து கிண்டிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த டைம் பாத்திரம் வந்து கொஞ்சம் மெல்லிசான பாத்திரம் அது. அதனால் நான் கிண்டி விட்டுட்டே இருப்பேன். இதோட புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோடு நான் தயிரும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு புளிப்புக்காக. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட நான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை ஒவ்வொன்றா நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பேபி பொட்டேட்டோ வந்து இதோட வந்து கொஞ்சம் சேரணும். அதனால் வந்து நான் அந்த பிரியாணி மசாலாவோட கொஞ்சம் சேரணும். அதனால் நான் வந்து போட்டுட்டேன். இதை நீங்கள் கடைசியில் கூட ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பிரியாணி பண்ணிவிட்டு போடலாம். ஆனால் வந்து சில நேரம் உடஞ்சிரும் பிரியாணி வந்து பண்ணிவிட்டு போட்டோன்னா. அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன். இதோட வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். நான் அதை வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ஊறணும் அது. அந்த டம்ளருக்கு ஈக்குவலாக ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த தண்ணி வந்து கொதித்து வரணும். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன் பாஸ்மதி ரைஸு. கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ஊறிச்சு. ஓகே, இப்போ தண்ணி நமக்கு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் கொதிக்க ஆரம்பித்த உடனேயே வந்து அந்த ஹீட் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கவுமே நான் அந்த ஊற வச்ச அரிசி வந்து 2 டம்ளர் அரிசியை வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அந்த அந்த தண்ணி ஹீட் வரும்போது வைக்கும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லா அரிசியும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மேலே உள்ள அரிசிக்காக நான் லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுருந்தேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. நல்லா அரிசியை சமமாக அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சது.
எப்படி இந்த பிரியாணி ரெடியாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இதோட நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் மேலே. ஏன்னா பிரியாணி எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சதுனால தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு லன்ச் ரெசிப்பியாக பண்ணலாம். இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி காலையில் அவங்களுக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்து விட்றதுக்கும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம். நல்லா வந்து அந்த பேபி பொட்டேட்டோ பிரியாணி அந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து செம்ம ஸ்மெல் வந்தது. இது நீங்கள் பேபி பொட்டேட்டோன்ட்டு இல்லை, மஷ்ரூமோட ட்ரை பண்ணலாம், பன்னீரோட கூட ட்ரை பண்ணலாம். வேறு எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி பண்ணலான்னு சொல்லுங்கள். வெஜ் பிரியாணி இருக்குது, அந்த மாதிரி வேறு என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணி பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. பாருங்கள் அப்படியே செமையாக இருந்தது. அந்த கத்திரிக்காய் வீடியோ எடுக்க எனக்கு டைம் பத்தலை, அதனால் நான் வந்து ஷூட் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.